எவ்வளவு ஒரு சீப்பான பாலிடிக்ஸ். விஜய் வீட்டு முன்னாடி முற்றுகை. இது விஜய் நடத்தின ரேலி தான். ஆனா தவறு யாரு? ஒரு மனிதரை பார்க்க வர்றது தவறா? ஒரு மனிதருடைய பேச்சு கேட்க வர்றது தவறா? அப்படின்னா எந்த அரசியல் கட்சியும் இங்க எந்த மாதிரி மாநாடும் நடத்த முடியாது. இங்க தவறு திமுக அரசாங்கத்து. இங்க தவறு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இங்க தவறு தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ். நான் காரணங்கள் சொல்றேன். நான் ஏதோ திமுகவை குற்றச்சாட்டு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் காரணங்கள் சொல்றேன். கள்ளக்குறிச்சியில இதே போல ஒரு மாப் நடந்ததா? ஒரு பெண் குழந்தை இறந்ததுக்கு இதே போல ஒரு மிகப்பெரிய மாப் நடந்தது. அதுவும் இன்டெலிஜென்ஸ் பிரிடிக்ட் பண்ண முடியல, போலீஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே கள்ளக்குறிச்சியில 66 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தாங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு ஸ்டேட் போலீஸ் என்ன பண்ணீங்க? அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க? இங்க அழுகக்கூடிய அன்பில் மகேஷ் என்ன பண்ணாரு? அது போல ஏர் ஷோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் மிகப்பெரிய ஏர் ஷோ தமிழ்நாடு கொடுக்குறாங்க. அதை நடத்த வேண்டிய கடமை தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கு. இந்த ஏர் ஷோல 5 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? முதல்வர் ஸ்டாலின். நீங்க தான் அதுக்கு காரணம். ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்ல, வாட்டர் இல்ல, ப்ராப்பரா இல்ல. நான் இருந்த அந்த இடத்துல, நான் இருந்து பார்த்தேன். அது போல ஏஆர் ரஹ்மான் ஷோ மறந்துட்டீங்களா? ஏஆர் ரஹ்மான் ஷோல நடந்த ஸ்டாம்பேட் மறந்துட்டீங்களா சார்? நீங்க சென்னையில நடந்தது. அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு ஏஆர் ரஹ்மானா? அதுக்கு காரணம் நீங்க தான். போலீஸ் ப்ரொடெக்ஷன் நீங்க தான் கொடுக்கணும். கிரவுட் கண்ட்ரோல் நீங்க தான் பண்ணி ஆகணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுக்கோ கிடையாது, விஜய்க்கு கிடையாது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவரை கொண்டுட்டாங்க, ஆம்ஸ்ட்ராங். அதை தொடர்ந்து ஃபேக் என்கவுண்டர்ஸ். எத்தனை ஃபேக் என்கவுண்டர்? அதுக்கு காரணம் யார் சார்? உங்க அரசாங்கம் இல்லையா? அதை கரெக்டா நீங்க விசாரிச்சீங்களா? இப்ப உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திருக்காங்க அந்த கேஸ. ஏன் உங்க கவர்மெண்ட் ப்ராப்பரா செயல்படலன்ட்டு. இதுக்கு யார் காரணம்? அடுத்தது மிக முக்கியமான பாயிண்ட். இப்ப விஜய் ரேலியில விஜய் நம்ம குத்தம் சொல்றோம். இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி செஞ்சுட்டார், இப்படி செஞ்சுட்டார். நான் ஒத்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கிரௌட கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும், கொஞ்சம் டிசிப்ளின்டா இருந்திருக்கும். ஆனா உங்க வேலை நீங்க பண்ணலையே. நீங்க ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணீங்க? நீங்க இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சீங்க. எங்க போச்சு தமிழ்நாடு போலீஸ்? ஸ்காட்லாண்டுக்கு நிகரான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்களே, இன்னைக்கு எங்க போச்சு அந்த போலீஸ்? காணோம். அறிவாலயத்துல தான் போய் தேடணும் போல இருக்கு. கரவேஷ்டி கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கே போலீஸ். புரியல. முதலமைச்சரை பாதுகாக்கணும், துணை முதலமைச்சரை பாதுகாக்கணும், அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். இதுக்குதான் போலீஸா? போலீஸ் மக்களை பாதுகாக்கணும் சார். அதனால போராட்டம் நடத்த வேண்டியது விஜய் வீட்டு முன்னாடி கிடையாது. உண்மையா சொல்ல போனா அறிவாலயம் முன்னாடியும் கோபாலபுரம் முன்னாடி தான் நடத்தணும். அதனால இந்த டிராமாவெல்லாம் நிப்பாட்டுங்க சார் ப்ளீஸ். மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேதனையான சூழ்நிலையிலையும் இந்த அரசியல் தேவையா நமக்கு? திமுக is a complete failure. CM, you are a complete failure. Dravida model is a complete failure, sir. It's a failure. You are a failure, CM.